இப்போ மனித உணவுகளை சாப்பிட்டா, மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா மனுஷங்க சோர்வாக இருப்பாங்க, மென்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது சோர்வு கிடையாது. அது மனித இயல்பே அது அப்படி தான். மனுஷங்க சோர்வாக தான் இருக்கணும். இன்றைக்கி நம்ம உப்பு கலந்து சமைக்கப்பட்ட தானிய உணவுகளை சாப்பிட்டா சுறுசுறுப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இது சுறுசுறுப்பு கிடையாது, பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, அளவுக்கு அதிகமான வேகம், வெறி. அதனால தான் ஏகப்பட்ட ஆபத்து. எது நமக்கு பாதுகாப்பை தருதோ அதுதான் நமது வேகம். இப்போ நீங்கள் இன்றைக்கி மனுஷங்க வேகமாக இருக்காங்க, வேகமாக வண்டி ஓட்டுறாங்க, வேகமாக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. அப்படி நம்ம சுறுசுறுப்புன்னு நம்புகிறோம் பார்த்தீங்களா? இந்த சுறுசுறுப்புனால்தான், இந்த சுறுசுறுப்புக்கு நாம் கொடுக்குற விலை தான் ஏகப்பட்ட உயிர்களை நம்ம பலி கொடுத்துட்ருக்கோம். 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு மோட்டார் வாகன விபத்தில் சாவுறாங்க. அது காரணம் இந்த தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால நம்ம மனித உடலில் ஏற்பட்ட அந்த சுறுசுறுப்பு தான் காரணம். அப்போ இது பேர் சுறுசுறுப்பா இல்லை என்ன? இதுக்கு வேறு ஏதாவது பேர், சுறுசுறுப்புன்னு பேர் வைக்கக்கூடாது. இதுக்கு பேர் வேறு, நிதானமின்மை, பொறுமையின்மை, வெறி, அப்படி எதையாவது ஒரு வேறு மாதிரி பேர் வைக்கணும். அதனால் தானிய உணவுகளை சாப்பிட்டா நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சுறுசுறுப்பு கிடையாது. அந்த சுறுசுறுப்புன்னா அதனால தான் இந்த உலகத்தில் மோட்டார் வாகனத்தில் 10 லட்சம் பேர் சாவறான். அந்த சுறுசுறுப்புக்காக, அப்படி சுறுசுறுப்பாக வண்டி ஓட்டி தான் அவ்வளோ பேர் சாகிறாங்க. அப்புறம் இந்த சுறுசுறுப்பாக ஒரு வாழ்க்கை, அப்படி அதை சாப்பிட்டு தான் நோய்கள், பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் செத்துக்கிட்டு இருக்காங்க. நோயால் ஒவ்வொரு வருஷமும் பல கோடி பேர் சாகுறாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் சுறுசுறுப்பா? தானிய உணவு சாப்பிட்டதுனால உனக்கு ஏற்பட்ட சுறுசுறுப்பு கிடைக்கும், ஊக்கம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும்னா அதுக்கு தான் இந்த 10 கோடி பேர், பல கோடி பேர் வருஷந்தோறும் நோயால் சாகுறாங்களா? சாகணுமா? அது மாதிரி அதை சாப்பிட்டா அவனுக்கு குற்றம் செய்யணுங்கிற ஆர்வம் வரும். அந்த உணவுகளை சாப்பிட்டா அவனுக்கு குற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். ஒரு அடிமைப்படுத்தணும், அடக்கணும், சண்டை போடணுங்கிற எண்ணம் வரும். அதுக்கு பேர் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவேன்? அது ரொம்ப ஆற்றல் கிடைக்குது, தெம்பு கிடைக்குதுன்னு சொல்லியா? சண்டை போடணுங்கிற ஆர்வத்தை தூண்டுகிற அளவுக்கு அது ஒரு ஆற்றலை கொடுக்குதுன்னா அது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நீ பாதுகாப்பாக வாழணும், விபத்து இல்லாமல் வாழணும், குற்றங்கள் இல்லாமல் வாழணும், அமைதியாக வாழணும், அதுதான் ஆரோக்கியமாக வாழணும், நோயை தரக்கூடாது. அப்போ அந்த உணவு உனக்கு எது கொடுக்கும்? மனித உணவுகளை தான் கொடுக்கும். மனித உணவு மட்டும்தான் கொடுக்கும். மனித உணவுங்கிறது காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள். உப்பு போடாமல் சாப்பிடணும். உப்பே சேர்த்துக்கூடாது. அப்படிப்பட்ட உணவு அதை சாப்பிட்டா, இப்போ நான் சொல்கிற மனித உணவை மட்டுமே சாப்பிட்டா உனக்கு சோர்வு இருக்கிற மாதிரி நீ சொல்கிற. அந்த சோர்வு தான் உன்னை பாதுகாக்குது. அப்படி நீ சோர்வாக தான் இருக்கணும். மனுஷங்கன்னா நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா கொஞ்சம் சோர்வாக இருக்கணும். அப்படியே சுறுசுறுப்பாக புருன்னு வண்டியை ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு முரட்டுத்தனமாக அப்புறம் ஏகப்பட்ட பேர் சாவுறது எதுக்கு? இதெல்லாம் எத்தனை பேர்த்த பலி கொடுக்குற? அந்த சுறுசுறுப்புக்காக தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை நீ சாப்பிட்டதுனால எத்தனை பேர் இறந்து போகிறாங்க? அவ்வளோ உயிர்களை நீ பலி கொடுக்கணுமா என்ன? அந்த உணவுக்காக, அந்த உணவை சாப்பிட்டதுனால ஏற்படுற சுறுசுறுப்புக்காக அந்த தானிய உணவுகளை சாப்பிட்டதுனால, மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிட்டதுனால உனக்கு ஏற்படுகிற அந்த சுறுசுறுப்புக்காக நீ பல கோடி பேரை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு வருஷமும். அப்படி பலி கொடுக்கணுமா? அப்படிப்பட்ட சுறுசுறுப்பு உனக்கு தேவையா? அதனால் என்றைக்குமே அது சுறுசுறுப்பு கிடையாது. பொறுமை இல்லாமல், நிதானம் இல்லாமல், வெறி பிடிச்சிச்சின்னு அர்த்தம். அந்த தானிய உணவு சாப்பிட்டா உனக்கு வெறி பிடிச்சிரும். மாமிச உணவு சாப்பிட்டா வெறி பிடிச்சிரும். மீன் உணவு, முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த உணவுகளை சாப்பிட்டா உனக்கு வெறி பிடிச்சிரும். வேகமாக வண்டி ஓட்டுவ, முரட்டுத்தனமான வேலைகளை செய்வ, ஆபத்தான ஒரு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வச்சுட்டு கடைசியில் ஏகப்பட்ட அழிவுகள், ஏகப்பட்ட அநீதிகள், ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஏன் வருது? அந்த அளவுக்கு அந்த சுறுசுறுப்புன்னு சொன்ன பற்றியா? தானிய உணவு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், இட்லி சாப்பிட்டா அவ்வளோ ஆற்றல் கிடைக்குன்னு சொன்னல, அந்த ஆற்றலால் வந்த விளைவுகள் தான் இதெல்லாம். அப்போ நீ எது நமக்கு நன்மை தரும்? மனுஷங்க மென்மையாக இருக்கணும். கொஞ்சம் சோர்வுன்னு நீ சொல்கிறல்ல, அந்த சோர்வு தான் நமக்கு பாதுகாப்பு தரும். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசைலாம் சாப்பிடாம வெறும் காய்கறிகள், உப்பு சேர்க்காத காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன், இதை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை சாப்பிட்டா நீங்கள் கொஞ்சம் சோர்வாக தான் இருப்பீங்க. கண்டிப்பாக முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய மாட்டீங்க. உங்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, நீங்களும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டீங்க. கத்தி பேச மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க.
அழிவுகளை ஏற்படுத்துகிற சண்டைகளை நீங்கள் போட மாட்டீங்க. உங்களால் காங்கிரீட் கட்டடம்லாம் கட்ட முடியாது. குடிசையில் தான் வாழ்வீங்க. குடிசையை தான் உங்களால் உருவாக்க முடியும். ஆனால் கண்டிப்பாக வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் மோட்டார் வாகன விபத்தில் சாக மாட்டாங்க. ஏன்னா மோட்டார் வாகனங்களே உங்களால் உருவாக்கவும் முடியாது, அதை பராமரிக்கவும் முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. அந்த அப்போ போர்களில் ஈடுபட மாட்டீங்க. அந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டிங்கன்னா போர்களில் ஈடுபட மாட்டீங்க. அப்போ எது நமக்கு நோய் வராது. அப்போ எது பாதுகாப்பு? மனித உணவு தான் நமக்கு பாதுகாப்பு. மனித உணவு சாப்பிட்டா நீ சோர்வாக இருக்கிற மாதிரி ஒப்பிட்டு தான். சோர்வுங்கிறது ஒரு ஒப்பிட்டு பார்க்குற. இப்போ சாப்பிட்ற அந்த தானிய உணவோட உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த மாமிசம், தயிர், மோர், முட்டை, வெண்ணெய், நெய், இந்த மீன் உணவுகளோட ஒப்பிட்டு நீ பார்க்குற. அதை சாப்பிடும்போது ஏற்படுகிற ஒப்பிட்டு பார்த்து நீ மனித உணவு என்பது உனக்கு சோர்வை தரும்னு நீ ஒப்பிட்டு பார்த்து அதை குறைச்சி இடப்படுற. ஒப்பிடாத. இன்னொருத்தரோட ஏன் ஒப்பிடுற? ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, ஒருத்தரோட இன்னொருத்தர் ஒப்பிடக்கூடாது அப்படிங்களா? அது மாதிரி ஒரு உணவோட இன்னொரு உணவோட ஒப்பிடாது. அப்படி ஒப்பிடுறதா இருந்தால் நீ வேறு மாதிரிலாம் ஒப்பிட்டுருக்கணும். மனித உணவு போட்டு சாப்பிட்டா உனக்கு சோர்வாக இருக்கும் அப்படின்னா நீ சொல்லு. தானிய உணவு சாப்பிட்டாக்கா நோய்கள் வரும், மனித உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் நீ ஆக்கப்பூர்வமாகலாம் நீ ஒப்பிட்டுருக்கணும். மனித உணவு சாப்பிட்டா எளிமையாக இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, உறவு நேசிப்பாங்க. அதுவே தானிய உணவு உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த மாமிச, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அந்த உணவுகளை, அந்த இளவு உணவுகளை சாப்பிட்டாக்கா மனுஷங்க அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு வெறுக்க தொடங்கி விடுவார்கள், சண்டை போடுவாங்க, நேசிக்க தெரியாமல் போயிடும், அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் தான் வரும். அதுவே இந்த மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா நேசிப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க, கூட்டு குடும்பம் சமத்துவமாக இருப்பாங்க, ஆண் பெண்ணு சமத்துவமாக இருப்பாங்க அப்படின்னுலாம் நீ ஒப்பிட்டுருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் ஆக்கப்பூர்வமாக நீ ஒப்பிட்டுருக்கணும். நீ சோர்வாக இருப்பாங்க, நீ சுறுசுறுப்பாக இருந்து நீ இவ்வளோ நாள் என்னத்தை கிழிச்ச? நீ தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த இளவு உணவுகளை சாப்பிட்டு நீ என்னத்தை இது நாள் வரைக்கும் கிழிச்ச அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம்ல. இவ்வளோ நாள் நீ கிழிச்சது தான் இந்த உலகத்தில் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். எத்தனை உயிர்களை நாசம் பண்ணி வச்சுருக்க, எத்தனை பேர்த்த கொன்று வச்சுருக்க. வருஷந்தோறும் பல கோடி பேர் செத்துருக்கானுங்க இந்த சாப்பாடை சாப்பிட்டு. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற அந்த உணவை உனக்கு மனித உணவுகளை கண்டுபிடிச்சி உன் கையில் கொடுத்தா நீ என்ன பண்ணுற? அதை சாப்பிட்டா சோர்வாக இருக்குது, மென்மையாக இருக்குது, என்னால் மூட்டை தூக்க முடியல, என்னால் அடிமையாக இருக்க முடியல, ஒருத்தர் வேலை வாங்கினா என்னால் செய்ய முடியல, யாரையும் என்னால் வேலை வாங்க முடியல, என்னால் ஆடம்பரமாக வாழ முடியல, சொகுசாக வாழ முடியல, பெட்டில் கடந்து புரள முடியல, நெளிய முடியல அப்படின்ட்டு கிடக்கிற, குறை சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ குறை சொல்கிற, எதை வச்சு குறை சொல்கிறதுங்கிறதே நீ குறை சொல்லும் போதே தெரியுது நீ என்னத்துக்காக இப்படி குறை சொல்கிறேன்ட்டு. உன்னால் ஆடம்பரமாக வாழ முடியாது. உனக்கு ஆடம்பரமாக எவன் செத்தா எவனுக்கு என்ன? ஆடம்பரமாக வாழ்ந்துடணும் உனக்கு, அப்படி தானே? எவன் தாலி எடுத்தா அவனுக்கு என்ன? எவன் செத்தா அங்கே எனக்கு என்ன? எவன் நோயால் செத்த போனால் நமக்கு என்ன? வாழ்கிற வரைக்கும் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு எவன் நல்லா இருந்துடக்கூடாது, அதானே உன் நினப்பு. அதனால தானே நீ இந்த தானிய உணவுக்கு வக்காலத்து வாங்குற. அதனால இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட அந்த மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், அந்த இளவு உணவுகளுக்கு நீ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற. மனித உணவுகளை சாப்பிட்டா மென்மையாக தான் இருக்கும், அப்போ தான் நீ அடங்குவ. மனுஷங்க எப்போ அமைதியாக இருப்பான்? அவன் ரொம்ப ஊக்கமும் உற்சாகமும் இருந்தால் எதையாவது நோண்டிக்கிட்டு கிடப்பான். தேவையில்ல வேலைலாம் பார்த்துக்கிட்டு கிடப்பாங்க. அவங்கள அப்போ கொஞ்சம் பீஸை பிடிங்கி விடணும். அப்போ அதுக்கேற்ற ஒரு உணவையும் சாப்பிட்ணும். அதே நேரத்தில் அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான சுறுசுறுப்பு, துருதுருன்னு இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி மென்மையாக இருக்கணும். பேசுகிறதே சத்தமாக பேசாமல் மென்மையாக ஒரு பேச்சு. ஆற்றலை வீணாக்கி விடக்கூடாது. அந்த உணவு தான் அவங்கள கட்டுப்படுத்தும். அப்போ மனித உணவுகள் தான் அவர்களை கட்டுப்படுத்தும். மனித உயிர்களாக பாதுகாப்பாக வாழ வைக்கும், சமத்துவமாக நம்மளை மாதிரி தான் மற்றவங்களும் அப்படிங்கிற பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு தூண்டும். ஆணும் பெண்ணும் சமத்துவமாக வாழ வைக்கும். பாதுகாப்பாக வாழ்கிறது எது முக்கியமோ அதை தருகிற உணவு தானே உனக்கு உயர்ந்ததாக தெரியணும். அப்புறம் உன்னை சீரழிக்கிற உணவுகளை போய் நீ நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு கொண்டாடினா நீ கண்டிப்பாக நீ மனுஷனாக இருக்க முடியாது. மனித வடிவில் உள்ள ஒரு சாத்தான்களாக தானே நீ இருக்க முடியும்.